தூத்துக்குடி விமான நிலைய புதிய முனைய கட்டடம் உட்பட 4,900 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மாலத்தீவு சென்றிருந்த பிரதமர் மோடி தனது பயணத்தை நிறைவு செய்துவிட்டு 2 நாட்கள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்துள்ளார். தமிழர்களின் பாரம்பரிய உடையில் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்த அவருக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி, மத்திய அமைச்சர்கள் ராம்மோகன் நாயுடு, எல். முருகன், தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து விழா மேடைக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு வள்ளுவர் கூட்டத்தின் மாதிரி நினைவு பரிசை அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டடம் உட்பட 4,900 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். சோழபுரம் முதல் சேத்தியாத்தோப்பு வரை அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையை திறந்து வைத்த பிரதமர் மதுரை போடிநாயக்கனூர் இடையே மின்மயமாக்கப்பட்டுள்ள ரயில் வழித்தடத்தையும் தொடங்கி வைத்தார். அதேபோல் நாகர்கோவில் டவுன், நாகர்கோவில் சந்திப்பு, கன்னியாகுமரி இடையிலான இரட்டை ரயில் பாதையையும், ஆரல்வாய்மொழி நாகர்கோவில் சந்திப்பு மற்றும் நெல்லை மேலப்பாளையம் இடையிலான இரட்டை ரயில் பாதையையும் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், டி.ஆர்.பி. ராஜா, அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் எம்பி கனிமொழி கலந்து கொண்டனர். மேலும் திரளான பொதுமக்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டடத்தை பிரதமர் மோடி பார்வையிட்டார். அப்போது முனைய கட்டடத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு எடுத்துரைத்தார். தூத்துக்குடி பயணத்தை முடித்துக்கொண்டு திருச்சி விமான நிலையம் வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று அவரின் நினைவு நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிடுகிறார். இதனையொட்டி தூத்துக்குடி நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி தனி விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார். அப்போது ஆளுநர் ஆர்.என். ரவி, மத்திய அமைச்சர் எல். முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பிரதமர் மோடியை வரவேற்றனர். பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியை சந்தித்தார். அப்போது தமிழ்நாடு கோரிக்கைகள் தொடர்பான மனுவை எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் அளித்தார். மேலும் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு எனவும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார்.